ரொம்ப லேட் ஆக்கிட்டனோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சாரி. முதல்ல நீ குழந்தைக்கு பேர் வச்சிருமா. நல்ல நேரம் முடிய போகுது. போ துளசி, நீயே குழந்தையோட காதுல போய் 3 தடவை பேரை சொல்லு. பார்த்து நல்ல பேரா வேமா. அபிராமி, அபிராமி, அபிராமி. என்னம்மா நாச்சியார் அம்மா பேரே வச்சிட்டீங்க? ஏன் அத்தை மாதிரி இருக்கணும்னு தானே நம்ம ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களோட ஆசையும். அதான் அவங்க பேரே வச்சிட்டேன். பார்த்தல, உன் வாயாலே என் பேரை உச்சரிக்க வச்சிட்டா என் மருமக. என் கிட்ட மோதி என்னைக்குமே நீ ஜெயிக்க முடியாது. என்னடா அம்முவ பாத்தியா இல்லையா? இல்லம்மா, அம்முவ பார்க்க முடியல. ஆனா நான் அவளுக்காக வாங்கின புடவைய அவ எடுத்துக்கிட்டா. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதையே நீ சந்தோஷமா நினைச்சா எப்பதான் அவளை நேர்ல பார்த்து பேசுவ? அவ எங்க கண்ணிலே மண்ணு தூவிட்டு போயிட்டா. அவ்வளவு நேரமா அவளை பாக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணோம். அவ்வளவு விவரமா வந்துட்டு போனவ சின்ன தம்பி கண்ணுல மட்டும் மாட்டுவாளா? இந்த புடவைய கட்டி இந்த ஜிம்க்கு ஏன் நான் போட்டுக்கணும்? அதை பாக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. இருங்க, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இப்படியே உங்க முன்னாடி வந்து நின்னு நான் தான் உங்க அம்முன்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா. ஆனா தைரியம் தான் வரமாட்டேங்குது. அடுத்த லெட்டர்ல இந்த போட்டோவையும் வச்சு அனுப்புறேன். பாத்துட்டு சொல்லுங்க. அத்தை, நாளைக்கு உலையூருக்கு சின்ன தம்பி என் கூட வந்தா நல்லா இருக்கும். என்ன நம்மள கூட்டிட்டு போக சொல்றாங்க? நாளைக்கு அம்மு கிட்ட இருந்து லெட்டர் வருமே, அங்க பவானியால ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன் அத்தை. சின்ன தம்பி, நாளைக்கு துளசிய உலையூர் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்துரு. இல்லம்மா, நாளைக்கு பட்டறையில கொஞ்சம் வேலை இருக்கு. அதுவும் இல்லாம மில்லுக்கு போற வேலை வேற இருக்கு. நம்ம டிரைவர் ரவி அண்ணன் கிட்ட வேணா சொல்லி சின்னம்மாவை கூட்டிட்டு போக சொல்லுங்களேன். அம்மு கிட்ட முதல் தடவையா லெட்டர் கொடுத்திருக்கேன். அவ என்ன பதில் சொல்லுவான்னு நாளைக்கு தான் தெரியும். இப்போ என்ன பண்றது?